வணக்கம். இன்றைய தினமதின் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் முக்கிய நகரங்களை தகர்க்க பயங்கர சதி. 32 கார்களை வெடிகுண்டு கார்களாக மாற்ற முயற்சி. டில்லி தாக்குதல் விசாரணை இறுக்கிய போலீசார் அதிர்ச்சி. துருக்கியில் நடந்த சதி. காரை ஓட்டியவர் உமர் நபி. டிஎன்ஏ சோதனையில் உறுதி. கோட்வேர்டு உகாசா. ஆவண தங்க விலை சவரனுக்கு ₹2400 உயர்வு. கர்நாடகாவின் ஒவ்வொரு முயற்சியையும் தமிழகம் முறியடிக்கும். துரைமுருகன் அறிவிப்பு. கோவில் திருவிழாக்களில் பாதுகாப்பு. டிஜிபியுடன் அமைச்சர் ஆலோசனை. ஆஜராகாவிட்டால் ஆதரவாளருக்கு செயல். எம்பி கதிர் ஆனந்தை வறுத்தெடுத்த நீதிபதி. புதிய காற்றழுத்த தாழ்வு வரும் 21இல் உருவாக வாய்ப்பு. உபரியாக இருக்கும் டாக்டர்கள் தான் பணியிட மாற்றம் செய்யப்படுகின்றனர். அமைச்சர் சுப்பிரமணியன். வாக்காளர் பட்டியல் படிவம் நிரப்புவதில் குழப்பம். புரிந்தால் எளிதாக நிரப்பலாம் என்கிறது தேர்தல் கமிஷன். ஆன்லைனில் யார் பதிவு செய்யலாம்? வாக்காளர் பெயர் சேர்த்தல் கட்சிகளின் ஒப்புதல் அவசியமா? தீயாய் வேலை செய்யும் திமுக. சமூக நலத்துறையில் 16,780 பணியிடங்களுக்கு நேர்காணல் முடிந்தும் நியமன ஆணை தரவில்லை. தேர்வானவர்கள் கடும் அதிருப்தி. பொங்கலுக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு துவங்கிய சில நிமிடங்களில் காலி. தவணை காலத்தில் கைமாறிய வீடுகளுக்கு பத்திரம். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நடவடிக்கை. ரயில் நிலையங்களில் 9000 குழந்தைகள் மீட்பு. இப்ராஹிம் ஷெரீப் தலைமை பாதுகாப்பு ஆணையர். நாளை மறுநாள் முதல் டெல்டாவில் கனமழை. விபத்தை ஏற்படுத்துவோரின் சம்பளத்திலிருந்து இழப்பீடு வசூலிப்பு. அரசு வாகன டிரைவர்கள் புலம்பல். மாணவர்களின் மனநலம் குறித்த சர்வே. கல்வி நிறுவனங்களுக்கு டிஎஸ்சியு அறிவித்தல். டிஆர் பாலுவுக்கு இருக்கு. அண்ணாமலை வெயிட்டிங். விஜய் கட்சி தமிழிசை ஆதங்கம். சிதம்பரத்துக்கு ராஜா கேள்வி. பாமக ராமதாஸ் உழைப்பை அன்புமணி திக முடியாது. அருள். 8 மண்டலங்களில் திமுக அற்புத பெருவிழா. தவேகாவுக்கு செல்லாமல் கிறிஸ்துவ ஓட்டுகள் தடுப்பு. குடும்ப தொழிலை பாதுகாக்க கர்நாடகாவுக்கு துணை போவதா? ஸ்டாலின் மீது பழனிசாமி குற்றச்சாட்டு. வரும் 24இல் ஆலோசனை. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. காங்கிரஸார் தூங்காமல் இருக்க அழகிரி அற்புத யோசனை. கல்விப்பணி எப்படி சிறக்கும்? நிறுவனர் ராமதாஸ். திமுகவினர் சம்பாதித்தது 50,000 கோடி. பாஜக தலைவர் நாகேந்திரன். தேர்தலுக்கு பின் நாகேந்திரனுக்கு அரோகரா. சேகர் பாபு தமிழக அமைச்சர். மிகப்பெரிய பொறுப்பில் நானே அமர்வேன். ராஜேந்திர பால்.